இஸ்லாம் எப்போ ஆரம்பமானது தெரியுமா? கண்மணி, நம் நபி அவர்களுக்கு வஹி வந்த அந்த புனிதமான தருணம். அந்த முதல் வார்த்தை என்ன தெரியுமா? அவர்கள் சொன்ன முதல் குர்ஆன் வசனம் தெரியுமா? உங்களுக்காக இல்லந்தோறும் இஸ்லாம் இப்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட்ஸ் சீரிஸ் ஆரம்பிக்கிறது. இது சீரிஸ் 1. வாங்க பாப்போம். நபி முகம்மது அவர்களுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான திருப்புமுனை நிகழ்ந்தது ஹிரா குகையில். அவர் தன் 40வது வயதில் மக்கள் செய்து வரும் தீமைகள், வணங்கும் சிலைகள், சமூக அநீதிகளை பார்த்து மனம் வருந்தியபடி ஒருவராக அந்த குகைக்கு சென்று தியானம் செய்து வருவார். இவர் யாரும் சொல்லிக் கொடுக்காத கல்வியில்லாத ஒருவர். ஒரு நாள் இரவு நேரத்தில் ஹிரா குகையில் தியானத்தில் இருந்தபோது அல்லாவின் தூதர் ஜிப்ரீல் திடீரென அவருக்கு முன்னால் தோன்றினார். நபி அதிர்ச்சியுடன் உறைந்து போனார். ஜிப்ரீல் சொன்னார், இக்ர, ஓது. நபி பதிலளித்தார், நான் ஓத தெரியாது. ஜிப்ரீல் அவரை இறுக்கி பிடித்து 3 முறை இதே வார்த்தையை கூறினார். அந்த 3வது முறையில் ஜிப்ரீல் அவர்கள் கூறியவைதான் அல்லாவின் முதல் வஹி, அலலக் 1 முதல் 5 வரை. ஓது. உன் இறைவனின் பெயரில் அவன்தான் படைத்தவன். அவன் மனிதனை ஓர்துளை குருதியிலிருந்து படைத்தான். ஓது. உன் இறைவன் மிகவும் கருணைமிக்கவன். அவன்தான் எழுதுகோல் மூலம் கற்றுத்தந்தவன். மனிதனுக்கு அவனறியாததை கற்றுக் கொடுத்தவன். இதுதான் இஸ்லாமின் ஆரம்பம். இதுதான் நபித்துவத்தின் பிறவி. இந்த சூரா எத்தனை பேருக்கு தெரியும்? நெக்ஸ்ட் ஃபேக்ட்ஸ் ஓட வரேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.